அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையிலிருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் பங்கேற்று அதனை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மாநாடு முடிந்ததும் நான் மதுரைக்கு வந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய தேவை இருந்தது. மதுரையிலும் திண்டுக்கல்லிலும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள். மாநாடு முடிந்த அன்று இரவு நான் திருச்சிராப்பள்ளியிலே தங்கியிருந்தேன். காலையில் எழுந்ததும் எனக்கு கிடைத்த தகவல் மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது. சொல்லனா துயரத்தில் விழுந்தேன். தாங்க முடியாத மன அழுத்தத்திற்கு ஆளானேன். எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது என்கிற வேதனை என்னை புரட்டி போட்டது. மாநாட்டு தேதி அறிவித்த நாளில் இருந்து நான் திரும்ப திரும்ப உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதெல்லாம் பாதுகாப்பான பயணம்தான். பாதுகாப்பாக நீங்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு மாநாட்டுக்கு வர வேண்டும், மீண்டும் பாதுகாப்பாக ஊருக்கு திரும்ப வேண்டும், மாநாட்டிலும் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று 1000 முறைக்கு மேல் நான் உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டேன். மண்டல வாரியாக நடைபெற்ற நிகழ்வுகளிலும் சரி, அவ்வப்போது முகநூல் நேரலைகளில் நான் பேசுகிற போதும் சரி, நேருக்கு நேராக மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் மேலிட பொறுப்பாளர்களையும் சந்திக்கும் போதும் சரி, இந்த ஒன்றை மட்டும்தான் நான் மறுபடியும் வலியுறுத்தி வந்தேன். ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் வந்து பாதுகாப்பாக திரும்பிய நிலையில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த புவனகிரி ஒன்றியம் வில்லியநல்லூர் கிராமத்தை சார்ந்த அருமை தம்பிகள் வேப்பூர் அருகே ஒரு விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தார்கள் என்று கேட்டதும் துடிதுடித்து போனேன். உத்திரகுமார், அன்பு, யுவராஜ் ஆகிய 3 தம்பிகளும் அந்த விபத்திலே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். என் துயரத்தை எப்படி விவரிப்பதென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மணி நேரம் கூட நான் இந்த மாநாட்டின் வெற்றியை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. 20க்கும் மேற்பட்ட தம்பிகள் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருத்தாசலம் மருத்துவமனையிலும் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து இந்த துயரத்தை கூட எவரிடமும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உடனடியாக நான் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல இயலவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இயலவில்லை. தவிர்க்க முடியாத 2 முக்கியமான நிகழ்ச்சிகள், அதை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று நேற்று முழுவதும் நான் ஓய்வின்றி அலைய நேர்ந்தது. குமார், அன்பு, யுவராஜ் ஆகிய தம்பிகளின் குடும்பத்தினருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன் என்று தெரியவில்லை. என்னதான் ஆற்றுப்படுத்தினாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ வேண்டியவர்கள்.
குடும்பம், பெண் பிள்ளை என அவர்கள் வாழ வேண்டிய இளைஞர்கள் ஒரு சிறிய கவனக்குறைவால் இவ்வளவு பெரிய இழப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. வண்டி ஓட்டுகிறவர்களுக்கு உறக்கம் வருகிற நிலை இருந்தால் வண்டியை ஓரங்கட்டிவிட்டு ஓரிரு மணி நேரமாவது உறங்கிவிட்டு பிறகு வண்டியை எடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தோழர்கள் மிகுந்த கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் என்பதற்கு ஊரே உலகமே சாட்சி. எங்கிருந்து வந்தார்கள் இவ்வளவு சிறுத்தைகள்? இத்தனை காலம் எங்கே இந்த சிறுத்தைகள் எந்த குகைகளிலே இருந்தார்கள் என்று உலகமே இன்றைக்கு விழிகளை உயர்த்தி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த மாநாடு நெடுஞ்சாலை முழுவதும் இருமருங்கிலும் ஆயிரக்கணக்கான வண்டிகள், அந்த வண்டிகள் முழுவதும் மக்கள் திரள், சிறுத்தைகள். அவர்களால் மாநாட்டு திடலுக்கு வந்து சேர முடியவில்லை. 5 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இப்படி ஒரு மாநாட்டை இதுவரை நாங்கள் எம் வாழ்நாளிலேயே பார்த்ததில்லை. மக்கள் திரளில், மக்கள் வெள்ளத்தில் 80 விழுக்காட்டுக்கு மேல் இளைஞர் பட்டாளமாக இருக்கிறார்கள். 3 மணிக்கு வந்து சேர்ந்தவர்கள் இரவு 12 மணி வரையில் அந்த திடலிலேயே காத்து கிடந்தார்கள். என்ன கட்டுப்பாடு? எதற்காக இந்த கூட்டம் கூடியது? அங்கே சிதம்பரத்தில் நடப்பதை போல் ஆருத்ரா தரிசனமா நடந்தது, அல்லது சபரிமலையிலே தலைமுறையை அந்நியமாக்குவோம் என்று. அந்நியமாதல் என்றால் தயாராதல், அந்நியமாவோம் என்றால் தயாராவோம், அந்நியமாக்குவோம் என்றால் தயாராக்குவோம் என்று பொருள். அடுத்த பாய்ச்சலுக்கு அந்நியமாவோம் என்று சொன்னேன். அதேபோல் இந்த மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்கிற அறிவிப்போடு ஒருங்கிணைக்கப்பெற்றது. இது அடுத்த பாய்ச்சல் தான். ஆண்ட கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆளும் கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் இன்றைக்கு ஆண்ட கட்சி, ஆளும் கட்சிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த மாநாட்டின் மூலம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நிறுவி காட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. உங்கள் பொருட்செலவில், உங்கள் உழைப்பில் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். மையப்படுத்தப்பட்ட செலவை ஈடு செய்வதற்கு தலைமைக்கும் நீங்கள் மாநாட்டு நிதியை வாரி வழங்கினீர்கள். மாநாட்டுக்கும் நிதி கொடுத்து மாநாட்டுக்கு மக்களை திரட்டுவதற்கும் செலவு செய்து அவரவர் சொந்த செலவிலும் வண்டி பிடித்து ஏதோ திருவிழாவுக்கு செல்வதைப் போல, பழனி ஆண்டவரை தரிசிக்கும் திருவிழாவுக்கு மக்கள் காவடிகளை தூக்கி கொண்டு செல்வதைப் போல சிறுகனூருக்கு நீங்கள் வந்து சேர்ந்ததை பார்க்கிற போது எவ்வளவு பெரிய எழுச்சி, கொள்கை சார்ந்த திரட்சி, கட்டுப்பாடு மிகுந்த இராணுவ இயக்கம் போன்ற எழுச்சி. 2008 நெல்லையில் நடைபெற்ற மண்ணுரிமை மாநாட்டின் போது அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த மேடையிலேயே சொன்னார், சிறுத்தைகளின் இந்த கட்டுப்பாடு இராணுவ கட்டுப்பாட்டை போல் உள்ளது, இராணுவ கட்டுப்பாட்டை போல் உள்ளது. திருமாவளவனை நீங்கள் கேப்டன் என்று சிலர் சொன்னார்கள். திருமாவளவன் கேப்டன் இல்லை, அவர் மேஜர் ஜெனரல் என்று சொன்னார். இது
8 நடைபெற்ற நெல்லை மண்ணுரிமை மாநாட்டில் கலைஞர் நமக்கு அளித்த சான்று. நம்மை பிடிக்காதவர்கள், நம் வளர்ச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத அற்பர்கள், நாம் ஏதோ கட்டுப்பாடற்றவர்கள் என்பதைப் போலவும், நமக்கு எந்த கொள்கையும் கோட்பாடும் நோக்கமும் இல்லை, ஏதோ ஒரு கும்பலாய் திரிகிறோம் என்பதைப் போலவும் தொடர்ந்து நமக்கு எதிரான தோற்றத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய எழுச்சியை அவ்வளவு எளிதாக அவர்கள் ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை. பெரிய அளவில் ஊடகங்களில் நமக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதில்லை. அவற்றையெல்லாம் கடந்துதான் தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டுகளாக நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தேர்தல் அரசியலுக்கான வெள்ளி விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு 25 கிலோ வெள்ளி கட்டிகளை நீங்கள் கட்சி நிதிக்காக வாரி வழங்கி இருக்கிறீர்கள். தலைமைக்காக அது தரப்பட்டாலும், தலைவரை சிறப்பிக்கிறோம் என்கிற பெயரில் அது வழங்கப்பட்டாலும், அது கட்சி வளர்ச்சிக்கான நிதி. 25 கிலோ வெள்ளி கட்சியின் வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையிலே வழங்கப்பெற்றிருக்கிறது. அதைவிட 61 வயதை நான் நிறைவு செய்து 62வது வயது நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த மணி விழா நிறைவு விழாவாக இந்த மேடையிலே அரங்கேறியது, அல்லது வைர விழாவாக அரங்கேறியது. இந்த மணி விழாவை சிறப்பு செய்யும் வகையில், 61 வயதை குறிக்கும் வகையில், மேலும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற வகையில் 161 சவரன் பொற்காசுகளையும் கட்சி நிதியாக வழங்கியிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன் என்று தெரியவில்லை. தலைமையிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு தம்பிடி பைசா கூட தரவில்லை. சுவர் எழுத்து எழுதுங்கள், விளம்பர தட்டிகளை வையுங்கள், மாநாட்டுக்கான துண்டறிக்கைகளை அச்சிட்டு மக்களிடத்திலே வழங்குங்கள் என்று உங்களுக்கு நான் தலைமையிலிருந்து நிதி வழங்கவில்லை. ஆனால் மையப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்காக, பிரமாண்டமான இந்த மாநாட்டு திடலை கட்டமைப்பதற்காக பெரும் பொருட்செலவு, அதனை ஈடுகட்டுவதற்கு நீங்கள்தான் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் என்று உங்களால் இயன்ற வகையிலே, இயன்ற அளவிலே நிதியை வாரி வழங்கினீர்கள். அதை கொண்டுதான் இந்த பிரம்மாண்டத்தை நம்மால் செய்ய முடிந்தது. இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைவதற்கு உங்களுடைய பங்களிப்பு மகத்தானது. எக்காலத்திலும் என்னால் மறக்க முடியாத அளவுக்கு உங்கள் பங்களிப்பு மிகுந்த போற்றுதலுக்குரியதாகும். 144 மாவட்ட செயலாளர்களும் தலா 2 லட்சம் ரூபாய் தலைமைக்கு தருவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதிலே 70க்கும் மேற்பட்ட அல்லது 100 மாவட்ட செயலாளர்கள் அந்த கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் என்று மேலும் பல எஞ்சிய மாவட்ட செயலாளர்களால் அது வழங்க இயலவில்லை. இதைத்தான் முன்பணமாக கொடுத்து இந்த மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். இன்னும் ஏராளமான தொகை பாக்கி இருக்கிறது. மாநாட்டு திடலை பொறுப்பெடுத்து செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய நிதி பெருமளவில் உள்ளது. கடைசி நேரத்தில் 25,000 டி-ஷர்ட் தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டது வந்து சேர்ந்ததா, போதிய அளவில் இருந்ததா என்று தெரியவில்லை. 1 ரூபாய் கூட அதற்கு உங்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என்று சொல்லிவிட்டேன். ஒரு டி-ஷர்ட் 200 ரூபாய். அந்த செலவு முன்பணம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர மொத்தமும் இன்னும் வழங்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இந்த மாநாட்டை நாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம்.
ஒவ்வொருவருக்கும் நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் வார்டு பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள், கட்சியின் தலைமை நிர்வாகத்தில் இடம்பெற்றுள்ள அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர்கள் என்று அனைவருக்கும் நான் தனித்தனியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியிலும் கூட பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே நம்முடைய மாநாட்டுக்கு வர இசைவளித்து அதன்படி வந்து சிறப்பு பேருரை ஆற்றி நமக்கு சிறப்பு சேர்த்து விடைபெற்று சென்றார். அவருக்கு இந்த நேரத்தில் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருவதாகத்தான் உறுதியளித்திருந்தார். அன்றைக்கு பகல் 11 மணி வரையில் அவர் வருவார் என்பதை டெல்லியிலிருந்து பலரும் உறுதி செய்தார்கள். அதன் பின்னர் தான் தவிர்க்க முடியாத காரணங்களால் வர இயலவில்லை என்கிற கடிதத்தை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அவருடைய உதவியாளர்கள் அனுப்பி வைத்தார்கள். திருநாவுக்கரசர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் ஆங்கில உரையை மேடையில் வாசிப்பார் என்றும் சொன்னார்கள். அந்த வகையிலே வர இயலவில்லை என்பதை தகவலாக ஒரு கடிதமாக நமக்கு அனுப்பி வைத்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு மிகச்சிறப்பான உரையை ஆங்கிலத்திலே எழுதி அனுப்பி திருநாவுக்கரசர் மூலமாக மேடையில் வாசிக்க செய்த திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்ற இடதுசாரி கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் டி ராஜா, தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய தேசிய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் 91 வயதில் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து மணிக்கணக்கிலே நம் மேடையிலே அமர்ந்திருந்து 20 நிமிடங்களுக்கு மேலாக சிறப்புரையாற்றி நம்முடைய மாநாட்டுக்கு பெருமை சேர்த்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர், 80 வயதுக்கு மேற்பட்டவர், நிறைவு செய்யக்கூடிய வகையிலே தமது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்று ஒரு பெரிய சான்றிதழ், பாராட்டு சான்றிதழை வழங்குகிற உரையை வழங்கினார். ஐயா காதர் மைதீன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அதேபோல காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ்நாடு தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர்களுக்கும், அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் K பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தி வேல்முருகன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கும், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் தோழர் வசீகரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்று நமக்கு சிறப்பு சேர்த்த அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் KN நேரு, அண்ணன் ஏவா வேலு,
அன்பு இளவல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இளவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஆங்காங்கே மாவட்ட செயலாளர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வெற்றிகரமாக பணியாற்ற வைத்த மேலிட பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மாநாட்டு மேடை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இந்த மாநாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு சுடர் ஏந்தி வந்த பயணமாகும். சென்னையிலிருந்து சமத்துவ சுடர், தஞ்சை கீழ்வன்மணி நினைவிடத்திலிருந்து சகோதரத்துவ சுடர், மேலவளவு விடுதலை களத்திலிருந்து சுதந்திர சுடர், அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான அடிப்படை கூறுகளாக இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய சுடர்களாக இந்த சுடர்களை நாம் மாநாட்டு மேடைக்கு ஏந்தி வந்தோம். இதனை உடனடியாக பொறுப்பேற்று வெற்றிகரமாக முடித்து தந்த சமத்துவ சுடரோட்டத்தை நடத்தி மாநாட்டில் சிறப்பு சேர்த்த வழக்குரைஞர் பார்வேந்தன் தலைமையிலான குழுவினருக்கும், வெண்மணியிலிருந்து புறப்பட்ட சகோதரத்துவ சுடரை ஏந்தி வந்த வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையிலான குழுவினருக்கும், சுதந்திர சுடரை விடுதலை களத்திலிருந்து ஏந்தி வந்த சங்கத்தமிழன் அவர்களின் தலைமையிலான குழுவினருக்கும், பங்கேற்ற அத்தனை தோழர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன், பாராட்டுதலை உரித்தாக்குகிறேன். அவர்கள் அனைவருக்கும் ஜனநாயக பாதுகாவலர்கள் என்கிற சான்றிதழும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, இந்த மாநாட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் நான் திடுமென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தது பலருக்கு தெரியாது. 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையில் கடுமையான அலைச்சல், ஒரு நாள் கூட ஓய்வில்லை இந்த ஆண்டு தொடங்கிய நாளில் இருந்து. அப்போது எனக்கு லேசான காய்ச்சல் இருந்தது, தலைவலி இருந்தது, முழங்கால் வலி இருந்தது. நான் அதை பொருட்படுத்தவில்லை. வேலூருக்கு வாணியம்பாடிக்கு சென்ற போதும் கடுமையான முதுகுவலி, கழுத்து வலி. அடுத்த நாள் வேலூருக்கு சென்ற போதும், குடியாத்தம் சென்ற போதும் என்னால் பயணிக்க முடியாத அளவுக்கு உடல் நலி. அவற்றோடுதான் நான் அலைந்து திரிந்தேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திற்கு மேல் உறக்கமில்லை. தினந்தோறும் தோழர்களை தொடர்பு கொண்டு மாநாட்டு பணிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தேன். ஒரு முறைக்கு 2 முறை தள்ளி வைக்கப்பட்டது. அப்போது நான் 7-8 இடங்களிலே மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்தித்து ஊக்கப்படுத்தினேன். திருமண இயற்கை பேரிடர் வந்ததால் 23ஆம் தேதி மாநாடு 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பிறகு 29ஆம் தேதி மாநாடு ஜனவரி 26க்கு தள்ளி வைக்கப்பட்டது. இடையிலே புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, அதைவிட பொங்கல் திருவிழா. இந்த கோலாகலமான கொண்டாட்டத்தில் நம்முடைய கவனம் திசை திரும்பி இருக்கலாம். கைகளில் இருந்த பொருளும் கரைந்து போயிருக்கலாம். பணிகளில் ஒரு தெளிவு, இன்னும் சொல்ல போனால் ஒரு சோர்வு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் 10ஆம் தேதி நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நெருக்கடி நிலை உருவானது. உடல் முழுவதும் கொப்புளங்கள், திடுமென ஒரு தாக்குதல், கடுமையான காய்ச்சல், அம்மை வார்த்திருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லி என்னை தனிமைப்படுத்தினார்கள். 11 நாட்கள் நான் மருத்துவமனையில் கிடந்தேன். மாநாட்டு பணிகளை செய்ய முடியவில்லையே, இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியுமா, மீண்டும் தள்ளி வைக்க திட்டமிடலாமா என்கிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனால் மறுபடியும் தள்ளி வைக்க கூடாது, அது ஏற்புடையது அல்ல என்று நான் உறுதியாக முடிவெடுத்தேன். உடல் முழுவதும் கொப்புளங்கள் போட்டிருக்கிற நிலையிலும் கடுமையான அசதி என்னை
ஆட்கொண்டிருந்த நிலையிலும் எழுந்து கூட நடக்க முடியாத சூழலிலும் தொலைபேசி வாயிலாக இந்த பணிகளை எல்லாம் நான் மேற்பார்வை செய்தேன். துண்டறிக்கைகளை வடிவமைப்பதிலிருந்து, அச்சிட்டு அனுப்புவதிலிருந்து, தீர்மானங்களை புத்தகமாக ஆயிரக்கணக்கிலே அச்சிட்டு கொண்டு வந்து சேர்ப்பதிலிருந்து, அந்த 3 சுடர்களுக்கு மட்டுமின்றி ஜனநாயக சுடரையும் அந்த மாநாட்டில் ஏற்ற வேண்டும் என்று திடுமென சிந்தித்து, தலைவர்கள் கைகளில் அப்படிப்பட்ட சுடரை தர முடியாது, அது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும், பதற்றத்தில் ஏதேனும் விபத்து நேர்ந்துவிடும் என்பதனால் அதற்கு மாற்று யோசனை என்னவென்று சிந்தித்து, மின்சார விளக்குகள் எரியக்கூடிய வகையில் டார்ச் லைட்ஸ், சுடர் தயார் செய்து 25 டெமோக்ராட்டிக் டார்ச்சஸ், ஜனநாயக சுடர். நாடு சனாதன இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் ஜனநாயக சுடர் ஏந்தி இந்த நாட்டுக்கு வெளிச்சம் அளிக்கப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கக்கூடிய வகையில அந்த ஜனநாயக சுடரையும் ஏற்பாடு செய்தோம். அது மிகுந்த பொருத்தமான ஒரு நிகழ்வாக இந்த மாநாட்டில் அமைந்தது. 33 தீர்மானங்கள். இந்த தீர்மானங்களை வடிவமைப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அதனை நாம் ஆங்கிலத்திலும் அச்சிட்டோம். தோழர் சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள் ஆங்கிலத்தில், திபங்கர் பட்டாச்சாரியா போன்றவர்கள் நம்முடைய தீர்மானங்களை ஆங்கிலத்திலே படிக்க வேண்டும் என்பதற்காக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆவணம் அது. இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற தீர்மானங்கள், நாடு முழுவதும் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் தொகுத்து அதற்கான தீர்வை சொல்லுகிற தீர்மானங்கள். தொடாத பகுதி இல்லை. அனைத்து தரப்பாரின் தேவைகளையும் நாட்டின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு நாம் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்கள். இந்த மாநாட்டு மேடை, முகப்பு பழைய பாராளுமன்றம், இருபுறமும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சர்வதேச நினைவிடம், அந்த வடிவத்தில் நாம் மாநாட்டை முகப்பை வடிவமைத்திருக்கிறோம். மையத்திலே நடுப்பகுதியிலே பழைய பாராளுமன்றம், இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த வடிவம் என்பது புதுதில்லியிலே அம்பேத்கர் அவர்கள் இறுதி மூச்சை விட்ட இடத்தில் அரசு எழுப்பியிருக்கிற நினைவிடம், இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர். அது அரசமைப்பு சட்டத்தை விரித்து வைத்திருப்பதை போன்ற வடிவத்தில் அமைத்திருக்கிறார்கள். அது அரசமைப்பு சட்ட புத்தகம். அதுதான் நம்முடைய முகப்பிலே 2 வாயில்களாக லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் என்கிற வாயில்களாக அமைக்கப்பட்டது. நடுவிலே இருக்கிற பழைய பாராளுமன்றத்தின் வாயில் ஈக்வாலிட்டி கேட் என்று சமத்துவ வாயிலாக அமைக்கப்பட்டது. உள்ளே போனதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருக்கிற பிரம்மாண்டமான சிலை, இருபுறமும் அதே கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. மாநாட்டு மேடை புதிய பாராளுமன்ற வடிவம். அதன் உச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர், இடதுபுறத்தில் தந்தை பெரியார், வலதுபுறத்தில் மாமேதை மார்க், அவர்களுக்கு மத்தியில் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள், அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. தோழர்களே, ஒட்டுமொத்த மாநாடும் கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்துகிற மாநாடு. தலைவர்கள் சொன்னார்கள், இந்த விழாவின் நாயகன் திருமாவளவன் என்று. நான் அந்த மேடையில் அறிவிப்பு செய்தேன், நம் மாநாட்டின் விழாநாயகன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான். இப்படி கொள்கை சார்ந்து ஒரு எழுச்சி மிகுந்த மாநாட்டை நாம் புதிய வரலாறாக படைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலம் 10 லட்சம் சிறுத்தைகள் பங்கேற்ற மாநாடு இந்த மாநாடு. எவராலும் இதை கணிக்க முடியவில்லை என்கிற அளவுக்கு
திரும்புகிற திசையெல்லாம் மக்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், சிறுத்தைகள் கூட்டம். குழந்தைகளோடு, குடும்பத்தினரோடு திருவிழாவுக்கு செல்வதைப் போல் திரண்டு வந்த எழுச்சி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எழுச்சியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்கொள்ளா காட்சி. தலைவர்கள் ஜனநாயக சுடரை ஏந்திய போது லட்சக்கணக்கிலே திரண்டிருந்த சிறுத்தைகள் அனைவரும் தமது தொலைபேசியில் இருந்த டார்ச்சை ஆன் செய்தார்கள். அது மேடையிலிருந்து பார்த்தபோது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது, எழுச்சியாக இருந்தது. லட்சக்கணக்கான செல்போன்களை உயர்த்தி பிடித்த போது புதிய வரலாறாக அது உருவானது, அமைந்தது. எனதருமை தோழர்களே, இந்த மாநாட்டின் சிறப்பை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இன்றைக்கு புகழ்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நோக்கம் தேர்தலுக்காக நம் வலிமையை காட்டுவதல்ல. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 20ஆம் தேதி நான் டிஸ்சார்ஜ் செய்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட ஓய்வின்றி மாநாடு வரையில் அலைந்து கொண்டிருந்தேன். 33 தீர்மானங்களையும் நானே வாசிக்க வேண்டும் என்கிற நிலையில் அதை வாசித்தேன். என்னுடைய உடல் நிலைக்கு அது சற்று கடினமான ஒன்றுதான். 5 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்றுதான் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். நான் மாநாட்டுக்கு புறப்படும் போது என் தாயிடம் சொல்லிவிட்டு வந்தேன், ஒரு சில வார்த்தைகள் பேசினால் போதும், மற்றவர்களை பேசச் சொல். அம்மா உடலில் இறங்கி இருக்கிறார். அம்மா என்றால் மாரியாய் அம்மை வார்த்திருப்பதை சொல்கிறார். நீ அதிர்ந்து பேசினால் மீண்டும் அம்மா உடலில் இறங்கி விடுவார், மறுகூறு பாய்ந்துவிடும். ஆகவே கூட்டத்தில் போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது, மணிக்கணக்கில் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். லட்சக்கணக்கான சிறுத்தைகளை நான் எப்படி ஏமாற்ற முடியும்? 10 நிமிடமாவது பேச வேண்டும் என்ற ஆவலோடு தான் உங்கள் முன்னால் வந்து நின்றேன். என் குரல் அல்லது தொண்டை எனக்கு ஒத்துழைக்கவில்லை. தீர்மானங்களை படித்தபோது உடலில் இருந்த சக்தி முழுவதும் செலவாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் நான் முழுமையாக நலம் பெறவில்லை. இப்போதும் நான் மதுரையிலே பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. இதனை முடித்துக் கொண்டுதான் அன்பு தம்பிகளின் குடும்பத்தினரை சந்தித்து நான் ஆறுதல் சொல்ல வேண்டும். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, புதிய வரலாறு படைத்திருக்கிற ஒரு மகத்தான மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை எனது கண்ணீர் துளிகளை நன்றி மலர்களாக காணிக்கையாக்குகிறேன். வெள்ளி விழா மாநாட்டில் சொன்னதைப் போல இந்த இறந்து போன தம்பிகள் கூட 25 வயதை தாண்டாத இளம் சிறுத்தைகள். இளம் தலைமுறையை கொண்ட ஒரு பெரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 3 மணியிலிருந்து இரவு 12 மணி வரையில் உடனடியாக நான் பாதுகாப்பாக தருமபுரியிலே பொம்பிடி அருகே மாநாட்டுக்கு வந்தவர்கள் விபத்திலே சிக்கி நள்ளிரவில் இருட்டிலே பதுங்கியிருந்து கல்வீசி இருக்கிறார். அது நடந்திருக்கிறது. அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதிகாரிகள், மாவட்ட காவல், அடுத்த நிலையில் இருந்து பணியாற்றக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு சார்ந்த களத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்கும் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்த